வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேங்க. இன்றைக்கிங்க ஒருத்தர் 1 கிலோ மட்டன் கொண்டாந்து கொடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. அவளுக்காக இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறேங்க. அதுக்கு என்னென்ன ஐட்டங்கள்னு பாருங்கள். இது புதினா, கொத்தமல்லி தழை, தக்காளி ஒரு 4 பழம் அரிஞ்சு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டேன். வெங்காயம் பாருங்க, இதை எப்படி நல்லா கொஞ்சம் நல்லா செவக்கணுங்க. நல்லா வெங்காயம் மட்டும் பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் நல்லா செவந்து வந்தால் தான் சாப்பாடு பழசே இருந்தாலும் கூட அந்த பிசு பிசுப்பு தட்டாது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ரேஞ்சில் பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுற அளவுக்கு சாப்பாடு நல்லா ஒரு ருசி வரும்னு வைங்களேன். இதுக்கு இவ்வளோதான் அவ்வளோதான் நல்லா கணக்கு இல்லைங்க. அதனால் நம்ம எவ்வளோ தூரம் மசாலா பொருளுங்க நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இப்படி நல்லா கொஞ்சம் சிவந்து வந்தம் இருக்காது. இந்த ரேஞ்சில் தக்காளி போட போகிறேங்க. தக்காளி போட்டுட்டுமே தலைங்களும் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா வேகவிட்ட பிற்பாடு அப்புறம் மட்டனை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க. அதே ஒருத்தருங்க பிரியாணி எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. அவங்களுக்காக ஆர்டருக்கு செய்யணும். பாருங்க, நல்லா கொஞ்சம் நல்லா எல்லாம் வெந்துச்சு. கொஞ்சம் கூட மிளகா பொடி போட்டுக்கலாம். ஏன்னா 1/2 கிலோ கறி நாங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாம் கிளறியே கொடுக்கணும். இப்போ கறியை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்குறேங்க. கறி போட போகிறேன். போட்டுங்க கறி
கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுங்க. இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மசாலா பிடிக்குங்க. கொஞ்சம் வேகட்டுங்க. அது எலுமிச்சம்பழம் பாருங்க. பிரியாணிக்கெல்லாம் எப்பவுமே தக்காளி கொஞ்சம் குறைச்சி வந்து எலுமிச்சம்பழம் தான் போட்டுக்கணும். அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது சாப்பாடு ஒரு இதாகவே இருக்குங்க. எலுமிச்சை அந்த தக்காளி அதிகமாக பிரியாணி ரெடியா? பார்த்துக்கங்க, சூப்பராக இருக்குதுங்க. சும்மா அப்படியே மணக்குதுங்க. மழையாய் வந்து விழுந்தாய் செமையா இருக்குதுங்க. சரி, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க. சரிங்க.